பார்க்க போறது சன் டிவில லாஸ்ட் எனக்கு கேட்ட எப்பிக்கான ஒரு டிஆர்பி பெற்று கடைசியா வந்த சீரியல் தெய்வமகள். வருடத்தில் மோஸ்ட் ஆஃப் த நாட்கள் தொடர்ந்து முதலிடத்தில் இருந்த இதுதான் இந்தியாவிலேயே அதிக பேரால் பார்க்கப்படும் கூட சிறந்த மெகா தொடர் தெய்வமகள். இந்த சீரியல் வந்து 2013 இருந்து 2018 வரைக்கும் ஒளிபரப்பாச்சு. எல்லாரும் பொண்ணு பிறந்துட்டா செலவு வந்து பிறந்துருச்சுன்னு நினைப்பாங்க. நான் அப்படி இல்லைங்க, மகாலட்சுமி மகளா வந்து பிறந்தான்னு நினைச்சேன். இவதான் என் முத பொண்ணு சத்யபிரியா. அந்நியாரே சௌக்கியமா அப்படின்னு பிரகாஷ் சொல்றதும், பிரகாஷ் சத்யாவை பழிவாங்க போற அந்நியாரும், இந்த அந்நியார் காயத்ரி நடிச்சவங்க தான் இந்த சீரியலுக்கான டிரைவல் ஃபோர்ஸ். அவனால என்ன ஜெயிக்கவே முடியாது. என்ன அந்நியாரே, எதை ஜெயிக்க முடியாது? இவங்களாலதான் நிறைய இந்த சீரியல் ரொம்ப பீக்ல போச்சுன்னு சொல்றோம். இல்ல கதையை விட ரொம்பவே சுவாரஸ்யமா போவோம். அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் இப்படின்னு நம்மளுக்கு சுவாரஸ்யப்பட்டுட்டே போவான். நீ உன் குடும்பத்தோட வெளியில இருப்ப. சத்யா கேரக்டர் வாணி போஜன் இன்னைக்கு சினிமால பெரிய ஆர்டிஸ்டா இருக்காங்க. ஆனா அதுக்கு விதை போட்டது இந்த தெய்வமகள் தான். இதுவுமே இந்த சீரியல் ஃபார்மேட்ல வந்த சீரியல் தான். ஆனா அதுலயுமே கொஞ்சம் எதார்த்தம். நைட் டைம்ல வந்து அவன் மேக்கப்ல இல்லாம வீட்டுல எப்படி இருப்பாங்க நைட்டி போட்டுக்கிட்டு, அந்த மாதிரி தான் இந்த வீட்டுல இந்த சீரியல்ல வர லேடிஸ் இருப்பாங்க. அவன் ஏன் உனக்கு 1.25 கோடி தரணும்? கேவலம் நடத்த கெட்டவதானே. என்னடா ஒழுங்கு மரியாதையா சத்யா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்ன மன்னிப்பு கேட்கணுமா? நான் எதுக்கு கேட்கணும்? முக்கியமா இந்த சீரியல்ல காமெடி மூர்த்தி அப்படிங்கிற கேரக்டர் பண்ற காமெடி அல்டிமேட்டா இருக்கும். பழங்காமலிகளுக்கு சவால் விடுற மாதிரி இருக்கும் இந்த சீரியல் காமெடி. இது லஞ்சத்தை கண்டுபிடிக்க பயன்படுத்துற ரசாயனம் தரவுன நோட்டு. இத நாங்க போலீஸ் கிட்ட இருந்து அடிச்சுக்கிட்டு வந்தோம். இப்ப போலீஸ் எங்களை தேடிக்கிட்டு வந்து அப்படி டிஆர்பில வெளுத்து வாங்கின சன் டிவி இன்னைக்கு 10 பாயிண்ட் ஒரு சீரியல் வாங்குறதுக்கே ரொம்ப ரொம்ப முக்குது. இதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இப்போ உள்ள சீரியல்ல வந்து ஃபுட்டேஜுக்காக தான் எடுக்கிறாங்க. அப்புறம் வந்து ஓவர் மேக்கப் போட்டுக்கிட்டு அவங்க அழகா காட்டுறதுக்கு தான் எடுக்கிறாங்க. நம்ம கதைக்கு திரைக்கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க இருக்கிறது இல்லை. நினைக்கிறது எங்க நடக்குது? நேத்து வந்தவ தானே அல்லி ராணியா வல வர்றா. நான் சொன்ன இந்த சீரியல்ல முக்கியமா வந்து காமன் பாயிண்ட் இருக்கிறது, இந்த சீரியலோட வில்லன்கள் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங். அந்த சீரியல் வில்லன்கால தான் இப்போ இவ்வளவு பெரிய ஃபேமஸ் ஆச்சு இந்த சீரியல் தான். என்ன பாக்குற? லேசா சறுக்குனா விழுந்துட்டேன்னு நினைப்பா? ஓ டியர் சன் டிவி, விஜய் டிவி, இந்த சீரியல்ல ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு திரும்பி யதார்த்தமா இந்த மாதிரி ஒரு சீரியல் எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். உங்க மனசுக்கு நான் சொன்ன சீரியல் இன்னும் வேற சீரியல் ரொம்ப வேற லெவல் இருக்கும். அரசி, செல்லமே, தங்கம், தென்றல், இப்படி நிறைய சீரியல்ஸ் இருக்கு. நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன சீரியல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.